யோடு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனை ஒவ்வொருவரை மூடி மறைத்து ராஜா, அடிமையான எண்ணெய் மறைத்து ராஜா, நீரே இவர்களிடத்தில் பேசும்படியாக நீர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய கிருபை இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாதா? வாழவே முடியாதா? இன்றைய நாள்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பும் அதுதான். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை இருக்கிறனால தான் நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிருக்கோம்? இந்த இடத்துல அமர்ந்திருக்கோம். கிருபைனா என்னையா? ஆண்டவருடைய இரக்கம்தான் கிருபை. அந்த கிருபைனாலே கடவுளின் இரக்கம்னு அர்த்தம். அந்த இரக்கத்தை ஆண்டவர் யார் மேல காட்டுவார்னா, தகுதியற்றவர்களுக்கு மேல் தான் என்ன செய்யறாரு? காட்டுறாரு. நம்மளாம் தகுதியானவங்களா? ஆண்டவர் நம்ம மேல் இரக்கம் வைத்திருக்காரா இல்லையா? வைத்திருக்கிறார். நம்ம அதற்கு தகுதியானவங்களா? கண்டிப்பா இல்லை. தகுதியற்றவர்கள் மேல் தேவன் காட்டும் தயவு தான் என்னது? இரக்கம். அந்த இரக்கத்தினால் தான் நம்ம என்ன செய்யறோம்? முடிவில்லா வாழ்வை பெற அழைக்க பெற்றிருக்கிறோம். அந்த இரக்கத்தின் மூலம்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? முடிவில்லா வாழ்வை நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்ய போறோம்? பெற்றுக்கொள்ள முடியும். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் என்ன செய்யுங்க? இரக்கமுள்ளவராய் இருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் இருக்கிறையா? அதை ஆண்டவர் எவ்வாறு நமக்கு இரக்கம் காட்டுகிறாரோ அதே போல நாமும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப அவருடைய கிருபைங்கிறது அளவற்றது, எண்ணில் அடங்க முடியாதது. அதற்கு ஒரு அளவுங்கிறது என்ன இல்லை? கண்டிப்பா இல்லவே இல்லை. அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க? போற்றி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நாம உயிரோடு இருப்பதும் அவருடைய கிருபை தான். நம்ம நிற்பது, நடப்பது, எழுவது, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்யறதுக்கு தேவை என்னதான்? கிருபை. இது நம்மளா செய்யறோங்கிறது இல்லை. ஆண்டவருடைய கிருபை இருக்கிறனால தான் ஆண்டவருடைய கிருபையோடு சேர்ந்து நம்மளுடைய பலத்தினால என்ன செய்யறோம்? ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம். அந்த கிருபையினால தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஜனவரி மாசத்திலிருந்து இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் நிறைவாய் ஆசீர்வதித்து, எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை ஒரு குறைவின்றும் என்ன செஞ்சிருக்காரு? வழி நடத்தி அடுத்த புது ஆண்டை காண என்ன செய்ய போறாரு? கிருபை செய்ய போறாரு. நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். இந்த வருடத்தில் அநேக பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? நம்ம எழுத்த வீட்டில் இருக்கவங்க, பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க? திடீர்னு மரித்து போய்விட்டாங்க. என்னன்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக். என்னன்னா நல்லா தான் உட்காந்துருந்தா திடீர்னு மூச்சடைச்சு இறந்து போயிட்டார். இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அநேக காரியங்களால நமக்கு தெரிந்தவங்க, நம்ம கண்கூட பார்க்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? மரித்து போயிருக்காங்க. அதே போல நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்யல? விடலை. அவர்களுடைய மரணம் எதிர்பாராம நடந்தது. ஆனா ஆண்டவர் நம்மை ஒரு குறைவும் இன்றி நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதையும் கடக்க என்ன செஞ்சிருக்காரு? கிருபை செய்திருக்காரு. அதற்காக ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? முதல்ல நன்றி செலுத்துவோம். இன்னும் 10 நாள் என்ன இருக்கு? இந்த மாதம் முடிய இருக்கு. அந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாருங்க இல்லையா? அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? நிறைவேற்றிடுவாரு. நிறைவேறலைனாலும் அதை ஆண்டவர் என்ன செய்வாரு? அதற்கு நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா நம்ம தான். நம்மளுடைய ஏதோ ஒரு மிஸ்டேக் தான். அப்ப அதை சரி செஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முதலில் நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்னா நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு முதலாவதாக நன்றி சொல்லணும். 1 நாளாகமம் 16:34. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. என் மீட்பராகிய கடவுளே, எங்களை காப்பாற்றும், புறவினத்தாரிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும், ஒன்றாக கூட்டி சேர்த்தருளும், அப்பொழுது நாங்கள் உம் திருப்பெயருக்கு நன்றி கூறுவோம்.
திருப்புகழ் பாடி மகிழ்வோம் என்று சொல்லுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணுமா? போற்றி துதித்து மகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம இந்த நாள் ஜீவனோடு இருக்கிறது என்னதான்? கடவுளுடைய கிருபை. எத்தனையோ பேர் தூங்குறாங்க, காலையில் என்ன செய்யறதில்ல, எழுந்திருக்கிறது இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம புது ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எழுப்பி நம்மளை அன்றாட வாழ்வை என்ன செய்யறாரு? நடத்த கிருபை செய்யறாரு. அப்போ முதலாவதாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். பிலிப்பியர் 4:6 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எதை பற்றியும் கவலைப்படாம என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. காலை எழுந்த உடனே என்ன செய்யணும்? முதலாவதாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு 2 நிமிஷம்னாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் என்னை நடத்திட்டு வாங்க. எந்த பிரச்சனைக்குள்ளாக நான் அகப்பட்டு கொள்ளாம என்னை வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு காலை எழுந்தவுடன் என்ன செய்யணும்? முதலாவதாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். அந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபையால ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மை நடத்துவார். சங்கீதம் 99:5 எடுத்து வாசிங்க. அவருடைய கிருபை நமக்கு மட்டுமே இருக்காது, நம் ஆண்டவர் நம் தலைமுறையா என்ன செய்வாரா? அவருடைய கிருபையினால் நிரப்புவாரா. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், அவர் இரக்கம் என்றென்றும் உள்ளது, அவருடைய வார்த்தை தலைமுறைக்கும் நிலைத்திருக்கும். பாருங்க, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? தலைமுறை வரைக்கும் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியதா இருக்கும். நம்மளே மட்டும்தான் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, அடுத்து வர்றவங்கள ஆசீர்வதிக்க மாட்டார், அப்படிலாம் இல்லை. தலைமுறையா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் ஆண்டவர் கிருபையினால ஆசீர்வதித்து இரக்கத்தினால் என்ன செய்வாரு? அவர்களை அரவணைப்பார். அவர் கர்த்தர் நல்லவர். அவரை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் போற்றி துதித்துக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் 105:1, 106:1, 107 இது எல்லாமே எடுத்து வீட்டில் வாசித்து பாருங்க. கடவுளுடைய இரக்கத்தை பற்றி என்ன செஞ்சுருப்பாங்க? போட்டிருப்பாங்க. அதே போல் சங்கீதம் 117:1-29 வரைக்கும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் எப்படிலாம் வழி நடத்திட்டு வந்தார்? பாலைவனத்தில் வழி நடத்திட்டு வருவார். அவங்க ஆண்டவரை திட்டுவாங்க, எங்களுக்கு சாக தான் கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஆண்டவரை இகழ்ந்துலாம் பேசுவாங்க. தண்ணி வேணும், எங்களுக்கு அப்பம் வேணும், அப்படி இப்படின்னு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? திட்டுனாங்க. இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கிருபை என்ன செய்யவே இல்லை, அவர்களை விட்டு விலகவே இல்லை. அவருடைய கிருபையை உணர்ந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த 1-29 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய கிருபையை புகழ்ந்து என்ன செஞ்சுருப்பாங்க? பாடியிருப்பாங்க. அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை அவர்களை விட்டு விலகாம ஒவ்வொரு நாளும் அவர்களை என்ன செஞ்சுட்டே இருந்தாரு? பாதுகாத்துட்டே இருந்தாரு. அவங்க ஆண்டவர் நினைச்சா, இப்போ நம்ம திட்டுறோம், யாராவது ஒருத்தவங்க திட்டினாங்களா என்ன செய்வோம்? கோச்சிட்டு அவங்க கூட பேச மாட்டோம், அவ்வளோதான், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் அவங்க எவ்வளவோ திட்டினாங்க, என்னென்னமோ பேசினாங்க, இருந்தாலும் இஸ்ராயல் மக்கள் மேல் அவருக்கு என்ன அதிகமாக இருக்குன்னா பிரியம். இஸ்ராயல் மக்களை அதிகமாக அவர் என்ன செஞ்சார்னா அன்பு செஞ்சார். அந்த அன்பு அவர் அளவற்ற கிருபையாக மாறிச்சு. அந்த கிருபை இரக்கமாக மாறிச்சு. அந்த அன்பு ஒன்று மட்டும்தான் அவர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு என்னது முழுமையான காரணம். அவர் ஒருபோதும் நம்ம என்ன செய்யவே மாட்டாரு? விட்டு விலகவே மாட்டாரு. நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது என்னதான்? ஆண்டவருடைய கிருபையினாதான். அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு அணுவும் என்ன செய்யாது? அசையாது. எரேமியா 32:17-18 வாசிங்க. ஆண்டவராகிய இறைவனே, உம்முடைய மிகுந்த வல்லமையாலும் நீட்டிய கரத்தாலும் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நீரே. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. நீரே 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காட்டுகிறவர். தந்தையின் அக்கிரமத்திற்காக பிள்ளைகளிடம் பழி வாங்குகிறவர். பெரும் வல்லமையும் கொண்ட கடவுளே, சேனைகளின் ஆண்டவர் என்பதே உமது திருப்பெயர். நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? தப்பு செஞ்சா
கண்டிப்பாரு. நம்மளே மட்டும் விசாரிக்க மாட்டாரு, தலைமுறை தலைமுறையாவே என்ன செய்வாரு? விசுவசிப்பாரு. அவருடைய இரக்கம் எப்படி தலைமுறை தலைமுறையா இருக்கிறதோ அதே போல நம்மை விசாரிக்கிற தேவனுமா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளால ஒன்றுமே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் கடவுளுடைய பலத்தை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். பிலிப்பியர் 4:13 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை பலப்படுத்துகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்மளால ஒன்றுமே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தேவனால எல்லாமே நம்மை கொண்டு என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்ம துன்ப வேளையில சோர்ந்து போய் நம்ம இரக்கத்தை பெற முடியாம கஷ்டத்தோட இருக்கும்போது அந்த நேரத்துல தான் கடவுளுடைய கிருபை என்ன செய்யும்? நம்மளை தாங்கும், நம்மளை தூக்கி வழி நடத்தும். கடவுளுடைய கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து அநேக காரியங்களை என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். துன்பமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியலன்னு என்று என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து விட்டு அவரை விட்டு விலகி போகக்கூடியவர்களா இல்லாம ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கிருபையை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவருடைய காரியத்தில் தவறும் போது ஆண்டவருடைய கிருபையை என்ன செய்யறோம்? இழந்து போகிறோம். இதே போலதான் ஒரு சகோதரர், அவர் பேரு பிரீட்டோ. அவர் என்ன செய்யறாருன்னா கடவுளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து அம்மா அப்பா என்ன செய்யறாங்க? கடவுளுடைய கட்டளை பற்றி சொல்லி கொடுத்து இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முறை என்ன செய்யறாங்க? சொல்லித்தராங்க. அதே போல அவரும் கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யறாருன்னா வாழ்றாரு. அவர் வாழ்ந்து பெரியவனாகிறாரு. படிச்சு நல்லா பெரியவனாகி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அவர் குழந்தை பிள்ளைன்னு சந்தோஷமா அவருடைய வாழ்க்கை இருக்குது. கடவுளுக்குள்ளாக இருக்கும்போது அவர் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்குள்ளாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. அவர் என்ன செய்யறாருன்னா கடவுளை விட்டு ஒரு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்து உருவாகுது. அவர் அவருடைய ஜெப நேரத்தை கரெக்டாக ஜெப நேரத்தை கொடுத்துருவாரு. பெரிய பிஸ்னஸ், காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வசதியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை வாழ கிருபை செய்கிறாரு. அவர் செய்கிற எல்லா காரியம் அவர் கையிட்டு எந்தெந்த வேலையை செய்கிறாரோ எல்லாவற்றிலுமே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. அவருடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவருடைய பிஸ்னஸ் அளவு அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யறாரு? பெரிய லெவலுக்கு வளர்ந்துடுறாரு. அதை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்யறாங்க? பொறாமப்படுறாங்க. பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரங்க தான் யாரு நமக்கு எதிரி. அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? இவே மட்டும் எப்படி இப்படி நல்லா இருக்கலாம், இவே மட்டும் எப்படி வசதி வாய்ப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன செய்யறாங்க? பொறாமப்படுறாங்க. ஆனா இவர் யாரு கூடமே என்ன செய்ய மாட்டாரு? சேரவே மாட்டாராம். இருந்தாலும் அந்த சொந்த பந்தம் வேணும்னே அவர்கிட்ட பேச, அவர்கிட்ட உட்காந்து பேச, ஏதாவது ஒரு சொல்லித்தர அப்படியா இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாளடைவில் அவங்களுடைய பேச்சுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பேச்சுக்கு அவர் செவி கொடுத்த உடனே என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிச்சாரு. அவர் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறத மறந்து போயிட்டாரு. அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க அப்படிலாம் செய்யாதீங்க, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்தா இருக்கணும், இதெல்லாம் பாவம் நமக்கு தெரியும்ல, செய்யக்கூடாது அப்படின்னு. மனைவியின் பேச்சையும் என்ன செய்யல? கேட்கல. அவர் ஆண்டவரை விட்டு விலகி பாவமான காரியம், குடிப்பழக்கம், சிகரெட் பிடிக்கிறது, விபச்சாரம் செய்யறது, இது மாதிரி ஒரு காரியங்களை என்ன செஞ்சுறாரு? போகிறாரு. எவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தாரோ அதற்கு மாறா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? எல்லாத்தையும் வித்து குடிச்சு அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா வந்துட்டாரு. அவங்களை பார்க்குறவங்களெல்லாம் இப்படி இருந்தவங்களா இப்படி ஆயிட்டாங்கிற கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? தள்ளப்பட்டாங்க. அவங்க மனைவி தான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன செய்வாங்க? ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கணவருக்காக என்ன செஞ்சுட்டே இருப்பாங்களாம்? ஜெபிச்சுட்டே இருப்பாங்களாம். ஆண்டவரை எப்படியாவது என்னுடைய கணவரை மீண்டுமாய் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய வாழ்க்கை இல்லைனாலும் உங்களுக்குள்ளாக ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவருக்கு அனைத்தையும் சொத்து எல்லாத்தையுமே விற்று குடிச்சு
உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிட்டாரு, தள்ளப்பட்டுட்டாரு. கடைசி தருவாய், அவ்வளோதான், இறந்து போயிடுவாங்கிற ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிச்சு, உண்டாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு அவ்வளோதான், உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் போயிடுச்சு, குடிச்சு என்ன ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க மனைவி வந்து கணவன் இடத்துல பேசுகிறாங்க. பாருங்க, நான் சொன்னேன்ல, நீங்கள் கேட்கவே இல்லை. இப்போ நம்ம எந்த நிலைமையில வந்து நிற்கிறோம், நீங்கள் வந்து டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, இப்போ நம்ம மரண தருவாயில் நிற்கிறோம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை எப்படிலாம் வச்சுருந்தான்னு யோசித்து பாருங்க, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் செஞ்சது நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சீங்கன்னா அதையும் நினச்சி பாருங்க, அதுக்கு எல்லாம் பாவம் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுதலையை தருவார்னு சொல்லி அவங்க மனைவி தான் என்ன செஞ்சாங்களா, உறுதியாக இருந்து அவர் இறந்து போயிடுவான்னு சொன்ன நேரத்தில் கூட என்ன செஞ்சாங்களா, ஜெபிச்சாங்களா. தன்னுடைய கணவருக்கு ஆண்டவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார், ஒரு மாற்றத்தை தருவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க மனைவியின் பேச்சை கேட்டு அந்த கணவர் என்ன செய்கிறாரு, உணர்றாரு. அப்போ அதை நினச்சி பார்க்குறாரு, கடவுள் நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதித்து எவ்வாறெல்லாம் நம்மளை வழி நடத்தினாரு. அதுக்கப்புறம் அவருடைய பாவ வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாரு. அதற்காக மனம் வருந்தி தேவனிடத்தில் என்ன செய்கிறாரு, கதறி அழுகிறாரு. அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு, அந்த ஜெப ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவர் வந்து ஆண்டவர் அவர் மூலமாக பேசுகிறாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்குன்னு சொல்லி சொன்னாராம். அந்த சொன்ன வார்த்தை மட்டும்தான் அவருடைய கிருபை கண்டிப்பாக அவருக்குள்ளாக இறங்குனதை என்ன செஞ்சாரா, உணர்ந்தாரு. அவரை வந்து பேசிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாரா. அடுத்த நாள் வந்து டாக்டர் பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே இல்லையா, பூரண சுகம் பெற்றாராம். கைகளை தட்டி அவருக்கு ஒரு குறைவும் இன்றி பூரணமாக என்ன செஞ்சிட்டாரு, சுகம் பெற்றாரு. டாக்டரே ஆச்சரியப்பட்டாராம், இது எப்படி நடந்துச்சு, உண்மையிலே தேவனுடைய கிருபை தான், இப்படி யாருக்குமே என்ன செஞ்சதே இல்லை, நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மீண்டுமாய் நல்லா ஆகி அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி மறுபடியும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவர் அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் அவர் தனக்கு வைத்தது போக மீதியை பூரா என்ன செஞ்சாரு, கடவுளுக்கென்றே என்ன செஞ்சாரா, செலவு பண்ணாராம். பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செஞ்சாரா, அறிவிச்சாரு. அதுக்கு நான் தான் சாட்சி. நான் இப்போ உயிரோட இருக்கிறதே எதனால தான், கடவுளுடைய கிருபை தான். அந்த கிருபை வந்து என்ன செஞ்சுச்சுன்னா என்னை வழி நடத்துச்சு. நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியில என்ன செஞ்சாருன்னா ஆண்டவருடைய வார்த்தை போய் அவர் சாட்சியாக நின்று அறிவிச்சு ஆத்துமாங்க என்ன செஞ்சாரா, கடவுளுக்காக அறுவடை செஞ்சாரா. நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். பாவங்கிறத தெரிஞ்சே என்ன செய்கிறோம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கடவுளை விட்டு என்ன செய்கிறோம், விலகி போய்கிட்டே இருக்கோம். டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக செய்கிறதில்ல. ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய காரியங்களை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது தெரியும், அது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் செய்கிறோம். ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யும், நம்மை மீண்டுமாய் தூக்கி வழி நடத்தும். பிரைஸ்தலா. நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் நமக்கு என்ன தெரியாது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆவியானவரே நமக்கு என்னதுதான், ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான், ஒரு கிருபை தான். அந்த கிருபையினால தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அதன் மூலம் தான் நம்ம எப்படி ஜெபிக்கிறது, எதற்காக ஜெபிக்கிறதுன்னு சொல்லி கற்றுக்கொள்ள முடியும். அதை ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆதியாகமம் 6:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நோவா ஒருவர் மட்டும் ஆண்டவர் திருமுன் அருள் பெற்றவர் ஆனார். நோவா பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் வந்து இந்த பூமியை படைக்கும் போது பரிசுத்தமாக தான் என்ன செஞ்சாரு, படைச்சாரு. ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சோம், பாவம் செஞ்சு பாவத்தால் நிறைச்சிட்டோம். பாவம் பெருகிடுச்சுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அழிக்க போறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இப்போ நோவா ஒருவர் மட்டும்தான் அதில் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா
கடவுளுடைய கிருபை பெற்றவராய் இருந்தாரு. கடவுளுடைய கட்டளைகளையும் சட்டங்களையும் திட்டங்களையும் என்ன செஞ்சாரு? கடைபிடித்து வாழ்ந்தாரு. அப்ப நோவா ஒருவர் மட்டும் உத்தமராய் இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவருடைய கிருபை அவர் மேல என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் போய் அவர்கிட்ட சொல்றாரு, இது மாதிரி நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பேழையை என்ன செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பேழையை நோவா ஒருவரால மட்டும் செஞ்சிருக்க முடியுமா? அதுக்கு அளவுலாம் சொன்னார் ஆண்டவர். 30 அடி அகலம் நீளம் அப்படின்னு சொல்லி அளவுலாம் சொன்னார். நினச்சி பாருங்க, நோவா ஒருத்தர் தான் உத்தமராக இருக்கிறாரு. அவரும் வயசானவர் ஆயிட்டாரு. அவர் ஒருவரால் அந்த பேழையை செஞ்சிருக்க முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. ஆண்டவருடைய தூதர்கள் விலங்குகள் ஒவ்வொன்றும் என்ன செஞ்சிச்சு? நோவாவிற்கு வேலை செஞ்சிச்சு. ஆண்டவருடைய கிருபை அவருக்குள்ளாக இருந்ததுனால அநேக காரியங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நோவாவுக்கு செஞ்சாரு. நோவாவுக்கு அநேக தூதர்கள் என்ன செஞ்சாங்க? கூட இருந்து உதவியா இருந்து அந்த பேழையை கட்டி முடித்து அவர்களை மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார். அவர்களுக்கு ஒரு குறைவுமின்றி என்ன செஞ்சாரு? நிறைவாய் ஆசீர்வதித்து மீண்டுமாய் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பூமிக்கு இறங்கி வந்தாங்க. அந்த 40 நாள் பகலும் மழை 40 நாள் இரவும் பகலுமா என்ன செஞ்சிச்சு? மழை பொழிந்தது. அதில் அவர்கள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. வேற யாருமே என்ன செய்யலை? காப்பாற்றப்படல. எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யலை? காப்பாற்றப்படலை. எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அழித்துட்டாரு. அதே போலதான் ஆதியாகமம் 19:19 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சோதோம் குமார் பட்டினம் அது ஃபுல்லாக எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? பாவத்தால் நிரம்பி இருந்துச்சு. அதில் ஒருத்தர் மட்டும்தான் உத்தமராக காணப்பட்டார், லோத்து. அவர் ஒருத்தர் மட்டும்தான் உத்தமராக இருந்தார். ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு ஆபிரகாம், ஆண்டவரே அதில் 10 பேர் இருந்தா 50 பேர் இருந்தா அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டே வர்றாரு. 50 பேர் 40 பேர் 30 பேர் 20 பேர் ஒருத்தர் இருந்தாலும் என்ன செய்யாதீங்க? அழிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா தான் இருந்தாங்க? பாவம் நிறைந்தவங்களாக தான் இருந்தாங்க. ஆண்டவர் லோத்து மீது என்ன செஞ்சாரு? கிருபை கொண்டார். அவரை மட்டும் ஆண்டவர் என்ன விட்டு விலக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சார்னா அழித்தொழித்தார். கடவுளுடைய கிருபை நம்மேல் இருந்தால்தான் நாம் பாவத்தை விட்டு என்ன செய்ய முடியும்? விலகி இருக்க முடியும். பாவத்தை விட்டு ஆண்டவருக்காக உண்மையாக வாழ வேண்டும்னாலும் கடவுளுடைய கிருபை கண்டிப்பா நமக்கு வேணும். மோசே செங்கடலை கடப்பார் இல்லையா? யாத்ராகமும் 33:17 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மோசே செங்கடலை 2ஆய் பிளப்பாரு. அப்ப பார்வோன் படைகள் பின்னாடி என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. மக்கள் பூரா நிற்கிறாங்க. மோசேக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்ன செய்யறது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை நீட்டு என்ன செய்யும்? பலி பிறக்கும் அப்படின்னு. அப்ப அவரால் முடியும்னு என்ன அவர் அந்த நேரத்தில் நினைச்சு பாருங்க, ஒரு கோலை நீட்டினா கடல் 2ஆ பிளக்குமா? அதை ஆண்டவரே சொல்லியிருந்தாலும் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு தயக்கமாக தான் இருந்திருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவரால் ஒன்றுமே முடியாது. என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, நீர் விரும்பினால் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். பலப்படுத்துகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கோலை நீற்றாரு, செங்கடல் 2ஆய் பிளக்குது. அதில் ஒரு கட்டாந்தரையில் நடப்பது போல என்ன செய்கிறாங்க? மக்களை பூரா வழி நடத்திட்டு போய் கரை சேர்த்துறாரு. அப்போ ஒன்றுமே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய பலன் என்ன செய்யும்? நமக்குள்ளாக கிருபை செய்யும். அதே போலதான் எரிகோவின் மதில் உடையும். தெரியுங்களா? எரிகோவின் மதிலை என்ன எப்படி உடைச்சாங்க? பாடி துதித்து தான் என்ன செஞ்சாங்க? உடைச்சாங்க. அந்த பெரிய மதில அவங்க கடப்பாரை வச்சோ கம்பி வச்சோ ஒரு இது வச்சு இடிக்கணும்னா கூட இடிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா பெரிய பெரிய கருங்கல் இது மாதிரி கல் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க? கட்டியிருப்பாங்க. அதை இடிக்கணும்னு நினைச்சாலும் என்ன செஞ்சிருக்க முடியாது? இடிச்சிருக்க முடியாது. அந்த மக்கள் ஒண்ணுமே செய்யல. ஆண்டவரை போற்றி துதித்து பாடிக்கிட்டே தான் இருந்தாங்க. பெரிய மதில் ஒன்றுமே இல்லாம என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் உடைத்து எரிஞ்சிட்டாரு. அது ஆண்டவர் அந்த மக்கள் மீது வைத்த இரக்கம். அவர்களுக்காக சொல்லப்பட்ட அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒருபோது என்ன செய்யாது? விலகவே விலகாது.
என்னால முடியாது, ஆனால் உம்மால கூடும். என் பலவீனத்தில் உன் பலன் பரிபூரணமாய் விளங்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை நம்ம முடியாத காரியத்தை செய்யும் போது கண்டிப்பா தேவனுடைய பலத்தை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அதே போலதான் சாத்ராக், மேசாக், ஆபேத்து 3 பேரும் உண்மையின் தேவனை என்ன செய்யறாங்க? வழிபடுறாங்க. அவங்கள வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வருது. அவர்கள் என்ன செய்யல? கேட்கல. அவர்களை என்ன செஞ்சாங்க? தீச்சுவாலையில போடுறாங்க. அவங்க தீச்சுவாலையில தூக்கி போட்டாலும் அவங்க என்ன செய்யவே இல்லை? பயப்படவே இல்லை. வாழ்ந்தாலும் கடவுளுக்காக வாழணும், மரித்தாலும் கடவுளுக்காக மரிக்கணும்னு சொல்லி தான் இருந்தாங்க. ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்னா கைவிடவே மாட்டார். ஏன்னா அவரை விட்டா வேற யாருமே நமக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. அந்த தீச்சுவாலை உள்ள போடும்போது 3 பேர், வெளியே இருந்து பார்த்தா 4 பேரா தெரியுமா? கடவுளுடைய தூதர் என்ன செஞ்சாரு? அவர்களுக்கு பாதுகாத்து அவர்களை என்ன செய்வாரு? சுற்றி சுற்றி வருவாரு. மீண்டுமாய் அவர்கள் வெளியே வரும்போது பார்த்தா அவர்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கருகலை, முடி கருகலை, எதுவுமே ஆகாம அப்படியே என்ன செய்வாங்க? வருவாங்க. இப்போ ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுது? அவ்வளவாய் அவர்கள் மேல் என்ன செய்து இருக்குது? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அளவற்ற அதிகமாக என்ன செய்து அவரை நம்புவோருக்கு, அவரை தேடும் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? அவ்வளவாய் நிறைத்திருக்கிறார். அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு? அவரை நம்பி இருக்க பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ரோமர் 8:31 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நம்மை எதிர்த்து நிற்பவர் யாருமே இல்லை. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய தயாரா இருக்கும்போது நம்ம எதற்காகவும் யாருக்காகவும் என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதே இல்லை. ஆண்டவர் ஒருத்தர் நம்மோடு இருந்தால் போதும், சகலத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? செய்து முடிக்க முடியும். நம்ம வெறும் கல்லையோ மண்ணையோ என்ன செய்யல? வழிபடலை. நம்ம ஆண்டவரை பற்றி இன்னும் நிறையா கத்தோலிக்க திருச்சபைக்கே தெரியல. இப்போ நம்ம ப்ரேயரை பார்த்தா கேட்டாங்கன்னா பெந்தகோஸ்து, ஆர்சி இல்லை, பெந்தகோஸ்து, சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. ஆண்டவரை பற்றி முழுமையாக அறியாத மக்கள் தான் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. நம்ம வெறும் கல்லையோ மண்ணையோ வணங்கலை, உயிருள்ள தேவனை, உணர்வுள்ள தேவனை, அன்புள்ள தேவனை, இரக்கமுள்ள தேவனை என்ன செஞ்சிட்ருக்கோம்? வழிபட்டுட்டு இருக்கோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியா. நினச்சி பாருங்க, வானம் எங்கே இருக்கு? அவருக்கு அது சிங்காசனமா, பூமி அவருக்கு பாதப்படி. அவர் அங்கே உட்காந்து இங்கே என்ன செய்வார்? மிதிப்பாரா. இப்போ நினச்சி பாருங்க, நம்ம எப்பேற்பட்ட தேவனை என்ன செஞ்சுட்ருக்கோம்? வழிபட்டுருக்கோம். அப்பேற்பட்டவருடைய தேவனுடைய கிருபை எப்பேற்பட்டதாக இருக்கும்? அவருடைய இரக்கம் எப்பேற்பட்டதாக இருக்கும்? அதை ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து பார்க்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய இரக்கம் என்றென்றும் நம் மீது என்ன செய்யும்? இருக்கும். நம்மை விட்டு விலகவே விலகாது. இசையாஸ் 66:1-2 வாசிங்க. ஆண்டவர் கூறுகிறார், வானம் நம்முடைய அரியணை, பூமி நம்முடைய கால்மனை. அப்படி இருக்க நீங்கள் நமக்கென கட்டும் கோயில் எங்கே? நாம் மீட்டிருக்கும் இந்த இடம்தான் யாது? இவற்றையெல்லாம் நமது கையே படைத்தது, இவை அனைத்தும் நம்மால் உண்டாக்கப்பட்டவை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு இரக்கம் காட்டுகிற தேவனாக தான் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ எங்கள் வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த வீடு கட்டினது முழுக்க கடவுளுடைய கிருபை தான். கடவுளுடைய கிருபை இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடு எங்களுக்கு கிடச்சிருக்கானா? உண்மையிலே இல்லை. நாங்கள் கட்டலான்னு நினச்சது ஒரு சின்ன வீடு, ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு அடுப்படி, பாத்ரூம் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் போட்டோம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. இவங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? ஒரு திட்டம் வச்சுருக்காரு, ஒரு விருப்பம் வச்சுருக்காரு. அவருடைய சித்தத்தின்படி தான் ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் உருவாக்குவார். நாங்கள் நினச்சது ஒன்று, ஆனால் செஞ்சது வேறொன்று. ஒவ்வொன்றா என்ன செஞ்சிச்சு? இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த ஊரில் பெரிய வீடு எதுனா எங்கள் வீடு தான். ஆண்டவர் மிக பெரிய ஒரு அளவில் ஒரு கிருபை என்ன செஞ்சுருக்காரு? தந்திருக்காரு. வீடு கட்டும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது பலி செலுத்தணும்னு சொல்லுவாங்க.
ஒரு கோழியவோ ஒரு இதையோ என்ன செய்வாங்கன்னா இரத்த பலியா கொடுப்பாங்க. ஏன்னா வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே ஆயிடக்கூடாது. வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குமே எதுவுமே என்ன செய்யக்கூடாது, ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பலி செலுத்துவாங்க. அந்தமான காரியங்கள்லாம் நாங்கள் என்ன செய்யலை. கடவுளுக்குள்ளாக இருக்கோம், நமக்கு தெரியும். அது மாதிரி காரியங்களாம் நாங்கள் என்ன செய்யலை. வீடு கட்ட ஆரம்பிச்சுலேருந்து நாங்கள் என்ன செய்வோம்னா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வீட்டில் போய் ஜெபமாலை சொல்லுவோம். இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, ஒன்றுமே ஆகக்கூடாது. ஆண்டவரே, இந்த வேலை முடிகிற வரைக்கும், இந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்கங்க, உங்கள் கிருபையால் நிறைங்க ஆண்டவரேன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஜெபமாலை சொல்லுவோம். அந்த ஜெபமாலை ஒன்று தான் எங்களுக்கு என்னது, பாதுகாப்பு. அது ஒன்று தான் எங்களுக்கு கிருபையாய் வழி நடத்துச்சு. அந்த வீடு கட்டி முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல நாள் என்னாச்சு ஆச்சு. 3 வருஷமா எவ்வளோ வேலைக்காரங்க வந்து என்ன செஞ்சாங்க, வேலை பார்த்துட்டு போனாங்க. ஒருத்தர் கூட ஒரு சின்ன காயமோ ஒரு கீறலோ ஒண்ணுமே ஆகாம ஆண்டவர் நிறைவா என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தாரு. ஒண்ணுமே ஆகல எல்லாருக்குமே. இல்லைன்னா எங்க ஏதாவது ஒரு பில்டிங்ல கேட்டா மேலேருந்து சாரத்துலேருந்து கீழே விழுந்துருவாங்க, கை உடஞ்சிரும், கால் உடஞ்சிரும், மண்டை உடஞ்சிரும், ஏதாவது ஒரு விபத்து என்ன செஞ்சிடும், வீடு கட்டினா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டில் அந்த மாதிரியான ஒரு காரியம் எதுவுமே என்னன்னா நடக்கவே இல்லை. உண்மையிலே ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான். ஆண்டவருடைய கிருபை இல்லாம இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்க முடியுமானா இல்லை. எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, பாரு இவ்வளோ பெரிய உயரத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படுத்திருக்கிறோம். அதுக்கு காரணம் யாரு, ஆண்டவர் தான். ஆண்டவருடைய கிருபை தான். அதை ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த உயரத்துல போய் நிற்கும் போதெல்லாம் யோசித்து பார்ப்பேன், இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இருக்கிறோமே. சின்ன வயசுலலாம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, பெரிய வீடு கட்டணும், அதில் நம்ம இருக்கணும்னு. உண்மையில அந்த ஆசை நிறைவேற்றிட்டார் என் தேவன். அவருடைய கிருபையால் என்ன செஞ்சிட்டாரு, எல்லாவற்றையுமே கொடுத்துட்டாரு. எல்லாருமே வந்து பெருசா வீடு இருக்கு, கண்ணு பட்டுரும், அந்த டிஸ்டி பொம்மையெல்லாம் மாட்டணும், அது இதுன்னு அது ஒரு பேச்சு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், பாடுபட்ட சிறுவர் இருக்கு இல்லையா, ஏசு ரத்தம் சொட்ட சொட்ட நிற்பார் இல்லையா, அந்த படத்தை போஸ்டர் அடிச்சு 4 மூலையில என்ன செஞ்சிட்டோம். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. அவரை பார்க்கும்போது எல்லாருமே கண் பார்வை விழுகுமா, விழுகாது. ஆண்டவருடைய சிறுபத்தை பார்க்கும்போது என்னதான் வரும், இரக்கம்தான் வரும். இவர் நமக்காக இப்படி பாடுபட்டு இறந்தாரு, அதை தான் என்ன செஞ்ச 4 பக்கமும் தொங்க விட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டும்போது ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வாய் அடைச்சு அதை முழுசா முடிச்சு கட்டி முடிச்சு அதுல குடியிருக்கவும் என்ன செஞ்சாரு, கிருபை செய்தார். கரங்களை தட்டி என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஒரு குறைவும் இன்றி கிருபையால என்ன செஞ்சாரு, வழி நடத்தினாரு. பிரைஸ் தி லார்ட். அந்த டைம்ல தான் பிரதருக்கு என்ன செய்யாம போயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்போ எல்லாரும் பலவிதமான பேச்சு, அவ்வளோதான் வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க, அவ்வளோதான் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதை விற்றுருவாங்க, நம்ம எல்லாரும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்லாம் சொந்த பந்தக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. உங்கள் அவ்வளோதான் கட்ட மாட்டாங்க, எங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறதுக்கே பணம் இல்லை, விற்று தான் என்ன செய்யணும், சரி பண்ணணும்னு. ஆண்டவர் அந்த அளவுக்கு எங்களை விடவே இல்லை. வீடையும் கட்ட வச்சாரு, ஆஸ்பத்திரிக்கு தேவையான பணத்தையும் கட்ட வச்சாரு. மீண்டுமாய் அவரை என்ன செஞ்சாரு, ஒரு குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபை செய்தாரு. அதே போலதான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும்போது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும். கண்டிப்பா கடவுளுடைய கிருபை என்ன செய்யணும்னா அந்த காரியத்துல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம என்ன செய்வாரு, நிறைவாய் வழி நடத்துவார். கடவுளுடைய கிருபை நமக்கு ரட்சிப்பை என்ன தரும். தீத்து 2:11 எடுத்து வாசிங்களே. கடவுளுடைய கிருபை நமக்கு ரட்சிப்பை தரும். மாந்தர் அனைவருக்கும் மீட்பளிக்கும் கடவுளின் அருள் பிரசனமாகி நாம் இறை பற்றின்மையும் உலக இச்சைகளையும் விட்டொழித்து விவேகத்தோடும் நீதியோடும் பக்தியோடும் இம்மையிலும் வாழ நம்மை பயிற்றுகிறது. பாருங்க, மாந்தர் அனைவருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும்
மீட்பளிக்கும் கடவுளின் அருள். கடவுளின் அருள் தான் என்னது? அவருடைய கிருபை. உலக மக்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய கிருபை பிரசனமாக்கி நம்ம பாவத்தை விட்டொழிந்து தேவனுடைய இயல்புகளை பின்பற்றி நீதியோடும் பக்தியோடும் வாழ நமக்கு என்ன செய்யுது? கடவுளுடைய கிருபை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே போல எபேசியர் 2:8, அந்த அருளாலே விசுவாசத்தின் வழியாக மீட்பு அடைந்திருக்கிறீர்கள், இது உங்களால் ஆனதன்று, கடவுளின் நன்கொடையே. பாருங்க, இது நம்மளால ஆனது இல்லை, கடவுளுடைய கிருபை தான். ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னேற்பாடு வச்சிருப்பாரு. இப்போ கேத்ரின் இருக்குன்னா, கேத்ரி இப்போ இந்த வயசுல இப்படி இருக்கும், இதுக்கப்புறம் இப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை இப்படி இருக்கும், இதுக்கப்புறம் இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு காலகட்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? முன்குறித்து வைத்திருப்பார். அதனுடைய காலத்துல அந்தந்த காரியங்கள் கரெக்டா என்ன செய்யும்னா நடைபெறும். அதுதான் ஆண்டவர் முன்குறித்து. நம்ம ஒரு காரியத்தை முன்குறித்து செஞ்சா அந்த காரியத்தை செய்ய முடியாது. தேவன் முன்குறித்து வைத்திருப்பார். அந்த காரியத்தை அவர் அவ்வாறே என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில நான் ஊழியத்துக்கு வருவேன், கடவுளை பற்றி அறிவிப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவேன்னா நினைச்சு கூட பார்க்கல உண்மையிலே. ஆனா ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறாரு. கண்டிப்பா நம்ம ஊழியம் பார்ப்போம், ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவோன்னு. ஆனா அதனுடைய காலத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றிட்டார். ஆண்டவர் சொன்னார் 27 வயசுல நடக்கும்னு சொல்லி சொன்னாரு. நான் கல்யாணம் ஆன புதுசுலனா அப்ப அதை நம்பவே இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அதை நிறைவேற்றினாரா இல்லையானா? கண்டிப்பா நிறைவேற்றார். அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் முன்குறித்து ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருப்பாரு? வைத்திருப்பார். அதை ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? அதோட காலன் கட்டத்துல கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் அந்த காரியம் என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாய், அவருடைய கிருபை நம்மேல் என்றும் நிலையாய் பற்றி இருக்கக்கூடியதாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம வெளியே போறோம் வரோம், ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்ன செய்யுது? பாதுகாப்பா வருது. அதற்காகவும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். மழை போல துன்பம் வந்தாலும் ஆண்டவர் அதை என்ன செஞ்சுறாரு? பனி போல ஒன்றும் இல்லையாமா மாற்றுறாரு. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வீட்லையும் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாமல் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அதற்காக ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா சாப்பிடும் போதெல்லாம் நன்றி சொல்லி தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஏன்னா எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஒரு குறைய கூட நமக்கு என்ன செய்யல? வைக்கல. நிறைவாய் போஷித்து என்ன செய்யறாரு? வழி நடத்துறார். காக்கைகளை கொண்டு கூட என்ன செய்வார்? அவருடைய பிள்ளைகளை போஷிப்பாரு. அதே போலதான் ஒரு அரசன், ஒரு பெரிய அரசன், அவர் கீழே நிறைய படை தளபதிகள், நிறைய வேலை ஆட்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு மகன். இந்த மகனை என்ன சொல்றாரு? பெரிய ஒரு நீர் ஓடுற இடத்துல போறாங்க. இந்த மகனை என்ன சொல்றாரு? அதுக்குள்ள குளிக்க கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது? குளிக்க கூடாதுன்னு அப்பா என்ன சொல்றாரு? மகனுக்கு சொல்றாரு. ஆனா அந்த மகன் அப்பாவோட பேச்சை கேட்காம என்ன செய்யறான்? குதிச்சிடறான். குதிச்சு குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது தண்ணியோட அளவு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. உடனே அப்பாவுக்கு கீழே 1000 வேலையாட்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவரை போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வேலை செய்யறவங்க பூரா என்ன செஞ்சிருப்பாங்க? போய் அவரை, அந்த மகனை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்பா யார்கிட்டையுமே சொல்லல. உடனே ஓடி போய் குதிச்சு தன்னுடைய மகனை என்ன செய்யறாரு? அவர் தான் மீட்டுட்டு வராரு. அதே மீட்டுட்டு அவருக்கு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி அவர், ஏன்னா அந்த தண்ணியில மூழ்கி இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். அவர் ஓடி போய் அவர் என்ன செஞ்சுட்டு வராரு? மீட்டுட்டு வராரு. அதே போலதான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் பாவம் என்னும் நீர்ல மூழ்கி விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த பாவம் செய்ய 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 அந்த தண்ணீரின் அளவு என்ன செய்யுது? அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பாவத்தின் நீர் நம்மை மூழ்கடிக்க விடாம ஆண்டவர் என்ன செய்யறார்? நமக்காக நம்ம அப்பா யாருமே அவர் கீழே 1000கணக்கான வேலையாட்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. யாருமே என் பிள்ளைய காப்பாத்துன்னு என்ன சொல்ல, நமக்காக அவர் தான் குதிச்சு என்ன செய்யறாரு? காப்பாத்துறாரு. அவருடைய கிருபை அளவற்றது.
அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்க வேண்டியது நம் தலையாய கடமை. குழுவா இணைந்து ஜெபிக்கலாம், தனியாகவும் ஜெபிக்கலாம், ஆனா ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு கண்ணீரோட கூடிய நன்றியை என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் கிருபையால நம்மளை கண்டிப்பா வழிநடத்திருக்காரு. அவருடைய கிருபை இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுமே அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபைக்காக என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. இதோ காலை எழுந்தவுடன் புது கிருபை எங்களை தாங்கட்டும் தகப்பனே. அப்பா மாலை முழுவதும் ராஜா உங்க மகிமைக்குள்ளாக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ராஜா உம்மை விட்டு விலகாமல் தகப்பனே அப்பா வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபையினாலே ஆண்டவரே. அப்பா அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து ராஜா அப்பா உமக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களா நீர் எங்களை மாற்றும்படியாக நீர் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கத்தினாலே ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதின் தகப்பனே. உங்கள் கிருபையால் அணைத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே உங்கள் கிருபை மட்டும் எங்களுக்கு போதும் ராஜா. இதோ என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணம் விளங்கும் சொல்லியிருக்கீங்களே ராஜா. அப்பா என் பலவீனத்தில் நீரே எங்களோடு துணையா இருந்து ராஜா ஒவ்வொரு காரியங்களை செய்த ஆளுகை செய்திடும்படியாக நீர் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக நீர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய கிருபை ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் இருப்பதாக ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரை நீ நிறைவாய் ஆசீர்வதி ராஜா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரை விட்டு விலகாது இருப்பதாக ஆண்டவரே. நீர் அப்படியாக ஆசீர்வதின் தகப்பனே. அப்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.